இன்றைக்கி நம்ம கடலை சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே வந்து கடலை வந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மற்ற பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு கொத்தமல்லி 1 ஸ்பூன் தேவை. அதாவது இது வந்து வர கொத்தமல்லி, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, புளி 1 துண்டளவு, அதோடு சேர்த்து 3 வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். கடலை சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வடை சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கொத்தமல்லி, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துருவோம். கொத்தமல்லி, அந்த மிளகு, சீரகம் இதெல்லாமே லேசாக வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ அதோடு சேர்த்து 3 வரமிளகாயும் சேர்த்து போட்டுருவோம். இப்போ நம்ம இதோடு சேர்த்து 1 துண்டு புளியும் போட்டுடலாம். புளி நம்ம லேசாக போட்டது எதுக்குன்னா, அதோட பச்சை வாசம் லைட்டாக போகிறதுக்காக எண்ணெயில் சும்மா ஒரு 2 பெரட்டி பண்ணால் போதும். இப்போ இதோடு சேர்த்து எல்லாமே வறுபட்டுருச்சு. அதனால் இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுடலாம். ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி செய்வாங்க. கடலை சட்னிக்கு பொதுவாக தேங்காயும் போடுவாங்க. ஆனால் நான் எப்பயுமே தேங்காய் போடுறதில்ல. நீங்கள் வேணும்னா தேங்காயும் ஒரு 3 ஸ்பூன் அதோடு சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது வந்து வறுந்துருச்சு. இப்போ எல்லா ஐட்டம்ஸும் நல்லா வறுபட்டுருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடலை சட்னிக்கு எல்லாத்தையும் வறுத்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம். இதோடு சேர்த்து நான் கொஞ்சம் கல்லுப்பு போடுறேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் நல்லா அடிச்சிட்டு வருவோம். இப்போ கடலைப்பட்டை சட்னி ரெடி.